ஒரு பூஜை அறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கௌதர்பாரினுடைய ஃபவுண்டர் மற்றும் சேர்மன் சுவாமிஜி பரிபூர்ணநந்தா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவோ மார்க்கெட்ல வந்து எவ்வளவோ பொருட்கள் இருக்கு சார். பூஜைக்கான பிரத்யேகமான பொருட்கள், இது ரொம்ப பரிசுத்தமான பொருள், புனிதமான பொருள் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். ஆனா கௌதர்பாருடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. அது ஏதோ ஒரு தெய்வீக அனுபவத்தை வந்து எங்களுக்கு கொடுக்குது. கௌதர்பாரினுடைய யூனிக்னஸ் இதுதான், இதனால நீங்க இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்க சொல்றதுல முன்னாடி நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கௌதர்பாருங்கிறது ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது கௌதர்பாருன்னா கோமாதாவுடைய புனிதமான பஞ்சகவ்ய ஹெர்ப்ஸ்லேருந்து மூலிகைகள். ரெண்டாவது வந்து நம்ம ரிஷிகளுடைய சூத்திரங்கள். ஆயுர்வேதத்தில் என்னெல்லாம் சூத்திரம் சொல்லியிருக்கா. தூபம்னா நம்ம ஊதுவத்தி ஏற்றி விடுறோம். அந்த ஊதுவத்தி வந்து கரியால் பண்ணுறது, கோல் பேஸ்ட். கண்ணங்கரைன்னு அந்த கறி இருக்கும், அதில் பர்ஃப்யூம் போட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை ஒரு ஊதுவத்தி ஆக்கி கொடுக்குறாங்க. பட் ஒரு தூபம்ங்கிறது வந்து ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் எப்படி ஒரு அக்னிஹோத்திரான்னு பண்ணி ஹோமம் மாதிரி பண்ணி வீடை எல்லாத்தையும் ஒரு பவித்திரமாக ஒரு புனிதமாக வச்சுருந்தோமோ அந்த நிலைமை இப்போ போயிடுது. அதனால அந்த அக்னிஹோத்திரத்தை, அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை ஒரு ஊதுவத்தியில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதில் கறி சேர்க்காம, கெமிக்கல்ஸ் சேர்க்காம, ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம்ஸ் சேர்க்காம நேச்சுரலாகவே அந்த ஊதுவத்தினுடைய நிலைமையை அங்கே கொண்டு வந்திருக்கிறது கௌதர்பார். நம்பர் 1. நம்பர் 2, இது பின்னாடி ரிஷிகளுடைய சூத்திரங்கள் இருக்குது. பிஸ்னஸ் ஃபார்முலா மாத்திரம் இல்லை, ரிஷிகளுடைய சூத்திரங்கள் இருக்குது. இது நானே சொந்தமாக ஆர்என்டி பண்ணி, ஏன்னா நான் முன்னாடி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றும் போது எனக்கு இருமல், பின்ன வந்து தொண்டை பிடிக்கல், பின்ன வந்து எனக்கு கொஞ்சம் கஃபம் மாதிரி வருது, லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் வந்தது. நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தோணித்துன்னா, இது வந்து கார்பன், கறி வந்து கார்பன். அதை நம்ம எரிச்சோம்னா அது கேன்சருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊதுபத்தியினுடைய கார்பன் பர்ன் ஆச்சுன்னா கேன்சருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கறி சமையலெல்லாம் சமைக்கிற வாய்ப்பெல்லாம் எதுக்கு கம்மியாச்சுன்னா, பிகாஸ் அதனுடைய புகை வந்து நல்லதில்லை. அதனால இந்த ஊதுவத்தி நம்ம எது ஏற்றுறோமோ இது வந்து கார்பன் ஆக்கும். கார்பனை பர்ன் பண்ணுறது நல்லதில்லை. அதுவும் பக்கத்தில் வச்சு கடவுள்கிட்ட வச்சு பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, நம்ம கடவுள்கிட்ட போய் எனக்கு உடம்பு நல்லா ஆக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்குறோம். ஆனால் நம்ம வைக்கிற பொருள் எல்லாமே நம்மளுக்கு கேன்சர் வருதோ இன்னொன்று வருதோ வைக்கிறோம். ஸோ இது வந்து ரெண்டும் கான்ட்ரடிக்டரி. ஸோ இது போகணுங்கிறதுக்காக கௌதர்பாரினுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ஹெர்பல் பேஸ்டாக, மூலிகை பேஸாக, ரிஷிகளுடைய சூத்திரத்தை பேஸாக, அப்புறமா இங்கே பஞ்சகவ்யா மெயினாக மாட்டினுடைய பஞ்சகவ்யா எடுத்து இதுலேருந்து எடுத்து பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் கௌதர்பார் இஸ். எவ்வளவோ ஒர்க் இருக்கு, எவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க வந்து கௌதர்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல சார். உங்களுக்கு இந்த ஐடியா எந்த இடத்துல இனிஷியேட் ஆச்சு? பேசிக்கலி நான் பூஜை பண்ணும்போது நிறைய நாளாகவே நான் ஊதுவத்தி ஏற்றுவேன், இன்னிட்டு அணைச்சி விடுவேன். இதுக்கு நான் சும்மா கடவுளுக்கு வேண்டி சும்மா ஒரு உபச்சாரம் மாதிரி ஏதோ ஏற்றினோமா அணைச்சிட்டோமா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என் மனசில் என்ன தோணித்துன்னா, நம்ம ஏற்றுறோம் அணைக்கிறோங்கிறது கிடையாது. அதை ஏற்றி வச்சா, தீபம் எப்படி ஏற்றி வச்சா அது தானாக அணையுமோ அதே போல் ஊதுவத்தி கூட நம்மளுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த் கொடுக்குற மாதிரி, ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி, நம்மளுக்கு ஒரு ஆனந்தத்தை தர மாதிரி அந்த ஊதுவத்திங்கிறது நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு நல்ல வாதாவரணத்தை உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் கௌதர்பார் வந்து கொண்டு வந்தோம். அது இப்போது நிறைய பேர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா வீடுகளில் பொல்யூஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரியும் நம்ம கடவுளை நம்புவோம். ஆனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை எப்படி நம்பணும், அதுக்கு நம்பிக்கை என்னென்னா இப்போ கௌதர்பாருங்கிறது அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. கடவுளை எப்படி நம்புகிறோமோ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை அத்தனை தான் நம்பக்கூடிய வாய்ப்பு கௌதர்பார்ல வந்திருக்கு. சார், இப்போ வந்து எனக்குமே வந்து பூஜையில வந்து அந்த சாம்பிராணி புகையில எல்லாம் வந்து மூச்சோட சிரமமா இருக்க ஒரு விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நீங்க பேசும்பொழுது அந்த விஷயத்தை வந்து அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கறத வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது.
சார் இப்போ வந்து கடவுளை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னா ஒரு புனிதத்துவம் வந்து நம்ம அவருக்கு படைக்கிற பொருட்கள்லயும் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க. இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கௌதர்பார் பத்தின ஒரு விஷயம், அவங்களுக்கு இந்த பொருட்களை பயன்படுத்தி பூஜை செய்யறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் திங், கௌதர்பார்னுடைய மெயின் உத்தேசம் என்னன்னா, இந்த கௌதர்பார் ப்ராடக்ட் பொருட்களை யாரு பயன்படுத்துறாங்களோ வீட்டுல அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். நம்பர் 1. நம்பர் 2, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான இங்கே பர்ஃப்யூம்ஸ் நாங்கள் சொந்தமாகவே இதை R&D பண்ணியிருக்கோம். 3வது வந்து பஞ்சகவ்யா யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் இந்த பீடை இருக்கோ அந்த பீடையை நிவாரணம் பண்ணக்கூடிய பொருள் அது பஞ்சகவ்யா. ஒரு கோமாதாங்கிறது வந்து, கோமாதாவை நம்ம எதுக்கு பூஜை பண்ணுறோம்னா கிரகசாந்திக்கு வேண்டி பண்ணுறோம். நம்ம மேலே எந்த பீடை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு. ஒரு வீடு கட்டித்துன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி கிரகப்பிரவேசத்துக்கு மாட்டை கொண்டு போகிறோம். எதுக்குன்னா அது அந்த பீடையெல்லாம் எடுக்குங்கிறதுனால. அதனால பஞ்சகவ்யா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய பீடை எல்லாத்தையும் அது நிவாரணம் பண்ணும். 4வது வந்து முக்கியமானது, கௌதர்பார் வந்து பொருள் எந்த கலப்படம் இல்லாமல் நேர்மையானது, சத்தியமானது நம்ம வீட்டில் கடவுள்கிட்ட நம்ம வைக்க போகிறோம். இது இப்போதைக்கே லட்சக்கணக்கான மக்கள் நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்தி அவள் சொந்தமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து இந்த கௌதர்பார்னால நாங்கள் நிறைய கோஷாலைகளுக்கு ஒரு ஸ்வயம் உபாதி அவளுக்கு வருது. ஏன்னா நாங்கள் அவகிட்ட பஞ்சகவ்யா வாங்குகிறோம். அதே போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம், விவசாய இதுகிட்ட. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த கௌதர்பார் வந்து ஒரு ஆதாரமாகவும் நிற்கிறது. కాబట్టి கௌதர்பார் வந்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, இந்த கௌதர்பார் எந்த வீட்டில் அது பயன்படுத்துகிறாங்களோ அங்கே கோமாதா அங்கே நடந்த மாதிரி தான். அத்தனை புனிதமானது. சார், கௌதர்பார் பொருட்களை ஏன் பயன்படுத்தணும், அதுல இருக்க சிறப்பம்சங்கள் என்ன, இறைவனை அடைவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் புனிதமா இருக்கணும், அதற்கு பின்னாடி தான் கௌதர்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. எங்களுடைய நேயர்களுக்கும் இது நிச்சயமா பயனுள்ள தகவலாக இருக்கும். அதோடு சேர்த்து அவங்களுடைய வீட்டு பூஜை அறையையும் எப்படி நம்ம புனிதத்துவமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம்.